ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஹாலிவுட் தமிழன். இந்த வீடியோவில் டாப் 5 ஹாலிவுட் மூவிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 படத்துக்குள்ள ஒத்துமை என்னென்னா, தமிழ் டப்பிங்கில் இந்த படங்கள் இருக்குது. 5மே அனிமேஷன் ஃபேண்டசி மூவிஸ், எல்லாமே ஆஸ்கர் அவார்டு வாங்கின படங்கள். இந்த படங்களை குழந்தைங்க மட்டும்தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நம்பர் 5, ராங்கோ. 2011 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.2. இந்த படம் 2012 ஆஸ்கர் அவார்டு வாங்குச்சு. கேட்டகரி பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிம் ஆஃப் த இயர். இந்த படத்துக்கு வெஸ்டர்ன் மூவி தீம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஃபன் ஆக்ஷன் அனிமேஷன் மூவி. இந்த படத்தோட ஹீரோ ஒரு ஓனான், அவர் பேர் ராங்கோ. ஆரம்பமே காமெடியாக இருக்கும். என்னென்னா, 4 ஆந்தைங்க சேர்ந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் மியூசிக் போட்டுட்டு நம்ம ராங்கோவோட ஸ்டோரியை பயங்கர பில்டப் பண்ணி பாட்டிலேயே நேரேட் பண்ணுவாங்க. ராங்கோவுக்கு கேப்டன் ஜாக் ஸ்பேரோ, அதான் நம்ம ஜானி டெப் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த படத்துக்கு அவரோட வாய்ஸ் பெரிய ப்ளஸ். இன்ட்ரோ சீன் ஜூமில் காமிச்சிருப்பாங்க. ராங்கோவை சுற்றி பாலைவனம், ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து ஜூம் அவுட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் ராங்கோ ஒரு தொட்டிக்குள்ளே இருப்பார். அந்த தொட்டி ஒரு காரோட டேஷ்போர்டில் இருக்கும். அந்த கார் ஒரு ஹைவேல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். சடனாக கார் ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம ஹீரோ ராங்கோ ரிலீஸ் ஆகுறாரு. இத்தனை வருஷமா தொட்டிக்குள்ளே இருந்தவருக்கு இப்போலேருந்து தான் வெளி உலகம்னா என்னென்னு தெரிய போகுது. ராங்கோ ஒரு ஓனா அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய மிருகம்லாம் இவர் துரத்த ஆரம்பிக்குது. பல மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு டவுன் போய் சேர்றாரு. அந்த டவுனில் இருக்கிற மிருகங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அது ஒரு கரப்டட் டவுன். மக்கள்கிட்டேருந்து தண்ணியை யாரோ திருடிட்டு இருக்காங்க. ஆனால் அது யாருன்னு யாருக்கும் தெரியல. அந்த டவுனில் ஷெரீஃப் போஸ்ட் ஒன்று வேக்கண்டாக இருக்குது. நம்ம ராங்கோ பண்ணுற பந்தாவை பார்த்து அவர் ஒரு டுபாக்கூர்னு தெரியாமல் அவர்கிட்ட ஷெரீஃப் போஸ்ட்டை ஒப்படைக்கிறாங்க. ராங்கோ அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுறாரா, தண்ணியை யார் திட்டுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாரா, எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த படத்தை பாருங்கள். நம்பர் 4, ராட்டடோலி. 2007 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8.0. இந்த படம் 2008 ஆஸ்கர் அவார்டு வாங்குச்சு. கேட்டகரி பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிம் ஆஃப் த இயர். படத்தில் இவங்க காட்டுற இடம் ஃப்ரான்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஃப்ரான்ஸ் எப்படி உணவுக்கு பேர் போன இடம் அப்படிங்கிறதும், அங்கே உள்ள ஸ்டார் ஹோட்டல்ஸ் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குறதுக்கு, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னும், ஃபுட் கிரிட்டிக்ஸோட விமர்சனம் எவ்வளோ முக்கியம்னு காமிச்சிருப்பாங்க. நம்ம கதையோட ஹீரோ ஒரு எலி, அவர் பேர் ரெமி. இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னன்னா, மோப்ப சக்தி வச்சு சாப்பாட்டோட தரத்தை கண்டுபிடிப்பாரு. இதனால ரெமி ஒரு ஃபுட் கிரிட்டிக்னு நினைக்காதீங்க, ஷெஃப் ஆகிறது தான் அவருடைய கனவு. ரெமி அவர் குடும்பத்தோட எல்லார் வீட்லேயும் சாப்பாட்டை திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இதில் விருப்பம் இல்லை. இருந்தாலும் எலியாக பிறந்துட்டா என்ன பண்ண முடியும்? நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில் திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ இவர் குடும்பத்தை பிரிகிறாரு. அதனால் வரைக்கும் ஃப்ரான்ஸோட ஏதோ ஒரு மூலையில் இருந்த இவர் பாரிஸில் காலடி எடுத்து வைக்கிறாரு. பாரிஸோட அழகை பார்த்து வியந்து போகிறாரு. இங்கே தான் இவரோட பயணம் தொடங்குது. ஒரு பெரிய ஹோட்டல் கிச்சனில் லிங்குவினின்னு ஒருத்தர் வேலை செய்கிறாரு. அவரோட கெரியர் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ரெமியும் லிங்குவினியும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. 2 பேரும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க, என்ன சாதிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த படத்தை பாருங்கள். நம்பர் 3, தி இன்கிரெடிபிள்ஸ். 2004 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8.0. இந்த படம் 2005 2 ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கு. சவுண்ட் எடிஷனுக்கு 1, பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிம் ஆஃப் த இயருக்கு 1. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட்டாக இருந்ததுனால ஸ்க்ரீன் பிளேக்காகவும் இந்த படம் ஆஸ்கர் நாமினேஷனுக்கு போச்சு. இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. ஹீரோ பேர் மிஸ்டர் இன்கிரெடிபிள். அவருடைய ஒய்ஃப் பேர் எலாஸ்டிக் கேர்ள். இந்த பேர் ஒரு காலத்தில் அவங்க சூப்பர் ஹீரோவாக இருந்த பேர். இவங்க விருப்பப்பட்டு ரிட்டையர் ஆகலை. இன்கிரெடிபிள் ஒருத்தரை காப்பாற்றுறவர் இவர் மேலே கேஸ் கொடுக்குறாரு. என்னன்னா, நிம்மதியாக சாக போகிற என்ன இன்கிரெடிபிள் காப்பாற்றிட்டாருன்னு. இது அனிமேஷன் படம், அதனால் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. இதுக்கு ஒரு தீர்ப்பு வருது. அது என்னன்னா, இன்கிரெடிபிள் இனிமேட்டு சூப்பர் பவர் யூஸ் பண்ணக்கூடாது, சாதாரண மக்களோட சேர்ந்து வாழணும், அப்படி இல்லைன்னா நாட்டை விட்டு வெளியே போகணும்னு. இதுக்கப்புறம் அவங்க பேர் வெறும் பாப் அண்ட் ஹெலன். பாப் அண்ட் ஹெலனுக்கு 3 குழந்தைங்க. அந்த 3 குழந்தைங்களுக்குமே சூப்பர் பவர் இருக்குது. ஆனால் அதை வெளி உலகத்துக்கு காட்டாமல் மறைச்சி வச்சு வளர்க்குறாங்க. பாப் ஒரு சாதாரண வேலையை பார்க்குறாரு. மக்களோட மக்களாக சேர்ந்து வாழ்கிறார். ரிட்டையர் ஆகி 15 வருஷம் கழித்து பாப்க்கு ஒரு கால் வருது. அரசாங்க சீக்ரெட் மிஷனில் அவர் ஹெல்ப் கேட்குறாங்க. ஒரு ஐலாண்டுக்கு வர சொல்கிறாங்க. வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பாப் அங்கே போகிறாரு. அங்கே போன பிறகு தான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. இங்கே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். இவர் சூப்பர் ஹீரோவாக இருக்கும்போது ஒரு சின்ன பையன் இன்கிரெடிபாய் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு இவர்கிட்ட வந்து ட்ரைனிங் கேட்குறான். அந்த பையனை உதாசீனப்படுத்தி அனுப்பிடுறாரு. அன்னைக்கு இவர் ஒரு திருட்டை தடுக்க போகிறாரு. குறுக்க அந்த பையன் வரான். அந்த பையனால் அந்த திருடன் தப்பிக்கிறான். அந்த பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்லேருந்து வெளியே வருவோம். இவர் அங்கே கூப்பிட்டது அந்த பையன்தான். அந்த பையன் ஒரு சயின்டிஸ்ட். அவன் இப்போ யாராலையுமே அழிக்க முடியாத அளவுக்கு பெரிய சக்தியாக வளர்ந்து நிற்கிறான். இவர் எப்படி தப்பிக்க போகிறாரு, இவருடைய ஃபேமிலி எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, இவங்க அந்த பையன்கிட்ட இருந்து உலகத்தை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. நம்பர் 2, மான்ஸ்டர்ஸ் இங்க். 2001 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8.0. இந்த படம் பெஸ்ட் மியூசிக்காக ஆஸ்கர் வாங்கியிருக்கு. படத்தோட பேர், அப்புறம் ஆரம்பத்தில் வர சில காட்சிகள், இதை வச்சு நீங்கள் இது ஒரு பேய் படம் நம்ப வேண்டாம்.
இது ஒரு அல்டிமேட் ஃபன் மூவி. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல மனிதர்கள் வாழ்ற இடம் வேற, மான்ஸ்டர்ஸ் வாழ்ற இடம் வேற. மான்ஸ்டர்ஸ் வாழ்ற சிட்டி பேரு மான்ஸ்ட்ரோபோலிஸ். மான்ஸ்ட்ரோபோலிஸ் சிட்டியில ஒரு பவர் கம்பெனி இருக்கு, அதுக்கு பேரு மான்ஸ்டர்ஸ் ஐஎன்சி. அங்கதான் நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் வேலை செய்யறாங்க. வேலை என்னன்னா, மனித குழந்தைங்க தூங்கும் போது இருட்டுல இருந்து வந்து அவங்களுக்கு பயம் காட்டணும். அதை பார்த்து அந்த குழந்தைங்க கத்த ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் இல்லையா, அதுல இருந்து அந்த மான்ஸ்ட்ரோபோலிஸ் சிட்டிக்கு எலக்ட்ரிசிட்டி எடுப்பாங்க. அந்த சிட்டியில் இருக்கிற மான்ஸ்டர்ஸ்க்கு மனுஷங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. மனுஷங்களை பற்றி தப்பா சொல்லி வளர்க்குறாங்க. குழந்தைங்க கிட்ட நச்சு பொருள் இருக்கு, அவங்க விரல் பட்டா உங்கள் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ப்ராப்ளம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ சல்லி அவர் ஃப்ரெண்ட் மைக் ஒரு குழந்தைய பயமுத்த போகிறாங்க. அந்த குழந்தை இவங்களுக்கு தெரியாமல் இவங்க உலகத்துக்குள்ளே வந்துடுது. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது, குழந்தைங்களால இவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு. அந்த கேட்டு க்ளோஸ் ஆகவே அந்த குழந்தைய திருப்பி அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறது ஒரு இம்பாசிபிள் டாஸ்காக இருக்குது. குழந்தைய யாருக்கும் தெரியாமல் காப்பாற்றி எப்படி திரும்பி கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஹீரோ கேரக்டருக்கும் அவர் ஃப்ரெண்டு கேரக்டருக்கும் குரல் கொடுத்தது ஜான் குட்மன் அண்ட் பில் கிறிஸ்டல். இவங்க சீனியர் மோஸ்ட் ஆக்டர்ஸ். இவங்களுடைய வாய்ஸ் படத்துக்கு பெரிய ப்ளஸ். 1. ஃபைண்டிங் நீமோ 2003 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8.1. இந்த படத்தோட டைரக்டருக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்சது. பிக்சார் ப்ரொடக்ஷன்ஸ்ல இது ஒரு பெஸ்ட் அனிமேட்டட் ஃபிலிம்னு சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல 2 கிளவுன் ஃபிஷ் காட்டுறாங்க, மார்லின் அண்ட் கோரல் அவங்க பேரு. இவங்க தான் நீமோவோட அப்பா அம்மா. நீமோ பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அந்த நேரத்துல ஒரு ஷார்க் வந்து கோரலை கொண்டுடுது. 400 மீன் முட்டைகள்ல நீமோ மட்டும்தான் பிழைக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா நீமோவை பொத்தி வளர்க்குறாரு, ஸ்கூலுக்கு அனுப்புறாரு. அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நீமோ ஓப்பன் வாட்டரில் போக ஒரு டைவர் நீமோவை பிடிச்சிட்டு போயிடுறான். நீமோவோட அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா நீமோ ஒரு கிளவுன் ஃபிஷ், மோஸ்ட்லி தொட்டிலில் வச்சு தான் வளர்ப்பாங்க, அதனால கண்டிப்பாக அவன் உயிரோடு இருப்பான்னு. மார்லின் நீமோவை தேட ஆரம்பிக்கிறாரு. தேடும்போது டோரின்னு ஒரு ஃபிஷ்ஷை மீட் பண்ணுறாரு. இந்த படம் மார்லின் அண்ட் நீமோவை பேஸ் பண்ணி இருந்தாலும் இந்த படத்தில் பேசப்பட்ட ரோல் டோரியோட ரோல் தான். டோரிக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த படத்தோட சீக்வல் ஃபைண்டிங் டோரின்னு 2016 ரிலீஸ் ஆச்சு. டோரி ஒரு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் உள்ள கேரக்டர், ரொம்ப ஃபன்னியாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. மார்லின் அண்ட் டோரி ஒரு ஷார்க்கை மீட் பண்ணுறாங்க, நீமோவை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு காகுல்ஸ் கிடைக்குது. அதை ட்ரேஸ் பண்ணி நீமோ சிட்னியில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. நீமோ காணாமல் போனது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கிரேட் பேரியர் ரீஃப். நீமோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது சிட்னியில். நீமோவை காப்பாற்ற மார்லின் அண்ட் டோரி 2000 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். எப்படி போகிறாங்க? போகிற வழியில் சில சுவாரஸ்யமான கேரக்டரை மீட் பண்ணுறாங்க. நீமோ சிட்னியில் எங்கே இருக்காரு, அவர் கூட யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க நீமோவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த படத்தை பாருங்கள். நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது. சேனல் பேர் தமிழ் மிஸ்ட்ரி பைட்ஸ். ஃபேக்ட்ஸ் பிடிச்சவங்க அந்த சேனல் போய் பாருங்கள். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் ஹாலிவுட் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.